ராமன், ராவணன், லக்ஷ்மணன் எல்லாரும் சண்டை போட்டுருக்கா. பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். அஸ்திரத்தில் அடிபட்டு ராமன், லக்ஷ்மணன் 2 பேரும் அடிபட்டு விழுந்துட்டா. அதில் தப்பிச்சவா இவர்கள் மட்டும்தான். விபீஷணன் ராட்சசன், அதனால் அவன் அது ஒன்றும் பண்ணல. ஜாம்பவான் பிரம்மாவனுடைய நேர் புத்திரர், அதனால அவரை ஒன்றும் பண்ணல. இவா 2 பேரும் எழுந்துட்டா. எழுந்து 2 பேரும் சந்திச்சுக்கிறா. அப்போ ஜாம்பவான் கேட்ட முதல் கேள்வி, விபீஷணா ஹனுமார் உயிரோடு இருக்கிறாரான்னார். விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்கள் நாட்டில் ராஜா உயிரோடு இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா? சுக்ரீவனை கேட்கல, ராமனை கேட்கல, ஹனுமாரை கேட்குறீர். அவர் இருந்தால் தான் அவர்கள் இருப்பா, இவர் இல்லைன்னா அவர்களுக்கும் உயிர் இருக்காது. ஏன்னு கேட்க, பிராணவாயு இல்லையா? முக்கிய பிராண தேவதையா இவர் இருந்தால்தான் அடுத்தம் வாழ முடியும். ராமனாகவே இருந்தாலும் மூச்சு விடணும். அதனால தான் ஹனுமார் சீதையை ரட்சித்தார், ராமனை ரட்சித்தார்னு அர்த்தம் இல்லை. நம்மை அனைத்தும் பிராணவாயு தான் ரட்சிக்கும்னு அர்த்தம். அது எந்தெந்த இடத்துல இருக்கு? ஹிருதயத்தில் பிராண